இந்த போர்டில் என்ன கம்ப்ளைண்ட்டுனா ஆர்க்கிங்க இந்த எல்ஓடி இருக்குன்னு நான் மாற்றிட்டேன். இதில் வந்து பழைய எல்ஓடி இது தான் இருந்தது. இந்த எல்ஓடி வந்துட்டு ஆர்க்கிங்க அடி பாட்டத்தில் வந்துட்டு பட் பட் பட்டுன்னு சவுண்டு வருது டிவி ஆன் பண்ணால். இதுதான் ப்ராப்ளம். இதில் என்னாச்சுன்னா செக் பண்ணி பார்த்தேன். இது வந்து போயிட்டு இருக்குது. இந்த போன நாள் தான் அந்த சவுண்டே வந்துக்குது, பட் பட்டுன்னு ஆர்க்கிங்க. சரின்னு சொல்லிட்டு இந்த எல்ஓடி புதுசாக மாற்றிட்டேன். இந்த எல்ஓடி மாற்றிட்டேன். நான் மாற்றினதுக்கப்புறமா இந்த என்ன ஆகுதுன்னா பிக்சர் வருது. பிக்சர்னா மெனு மட்டும்தான் வருது, ஆனால் இது படம் வர மாட்டேங்குது. சவுண்டு வருது, ஆனால் சவுண்டு வருது. அதுக்கப்புறம் வந்துட்டு பிக்சர் வந்து பிளாங்காக தான் இருக்குது. ஆனால் மெனு அந்த வால்யூம் எல்லாம் ஏற்றினோம்னா கரெக்டாக காட்டுது நமக்கு. படம் மட்டும் வர மாட்டேங்குது. அதுக்கப்புறம் என்ன பண்ணால் செக் பண்ணி பார்த்தா ஏபிஎல் வந்து வோல்ட் வந்து போகல. ஏபிஎல்னா பாருங்கள், இங்கேருந்து இந்த ஏபிஎல் இதில் பார்த்தீங்களா, இதிலிருந்து நேராக இங்கே போயிட்டு இங்கே தான் அது வருது. இங்கே வருது. செக் பண்ணதில் இந்த ஜீனர் வந்துட்டு லோ ஓம்ஸ் ஆகிட்டு இருந்தது. நமக்கு கிட்டத்தட்ட ஒரு 500லேருந்து 600 அபோவ் இருக்கணும். பாருங்கள், அந்த ஜீனர் தருதுன்னு நினைக்கிறேன். இந்த ஜீனர் தான், இந்த ஜீனர் என்னாச்சுன்னா அது லோ ஓம்ஸ் ஆகிட்டு இருந்தது. சரின்னு சொல்லிட்டு அந்த ஜீனரை மாற்றிட்டு ஆன் பண்ணால் திரும்ப அதே கம்ப்ளைண்ட் தாங்க. இதுவே வர மாட்டேங்குது. ஃபஸ்ட்டில் எல்ஓடி ப்ராப்ளம் இருந்தது, எல்ஓடி மாற்றிட்டேன். அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா இந்த ஏபிஎல் போர்டு வோல்ட் வந்து வரல. இதுவும் மாற்றிட்டேன். இந்த ஜீனர் மாற்றுறதுனால அப்பயும் வந்து வரல. சரி, என்னடா வரலன்னு சொல்லிட்டு இந்த ட்ராக் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணால் நேராக இந்த ஐசிக்கு தான் வருது. ஐசியில் ஏபிஎல் வோல்ட்டுன்னு ஒன்று வருது. பாருங்கள், உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இதுதான், இந்த பின்னு தான் ஏபிஎல் பின்னு. இதுலேருந்து நமக்கு ஒரு 3.3 வோல்ட்டு 3.2 வோல்ட்டு கிட்ட இது வரணும். இதிலேருந்து வோல்ட்டு வந்து இந்த எல்ஓடிலேருந்து இந்த இதில் வந்துட்டு மிங்கிள் ஆகும், கனெக்ட் ஆகும். இங்கேருந்து ஒரு வோல்ட்டும் இதுலேருந்து ஒரு வோல்ட்டும் வந்து மிங்கிள் ஆகும். இந்த இதில் ஏபிஎல்ல இது வந்து மெயின் ஐசிலேருந்து வோல்ட்டே வரல. செக் பண்ணி பார்த்ததில் இந்த மெயின் ஐசி வந்து ஷார்ட் ஆகி போயிருக்கு. ஏற்கனவே மாற்றிட்டேன் ஐசி. எப்போ இதுதான் இதில் இருந்தது, இந்த ஐசி தான் இந்த கிட்டில் இருந்தது. செக் பண்ணி பார்த்ததில் இந்த ஐசி வந்துட்டு போயிட்டுக்குது, ஷார்ட் ஆகி போயிடுது. ஏன் ஷார்ட் ஆகிருக்குன்னா இந்த ஐசி மெயின் ஐசி இந்த எல்ஓடிலேருந்து ஆர்க்கிங் வந்திருக்கு. இந்த எல்ஓடிலேருந்து இந்த பழைய எல்ஓடி இருக்கு இல்லையா, இதுலேருந்து ஆர்க்கிங் வந்திருக்கு. அது என்ன ஃபஸ்ட் டைமே போகும்போது பட்டு சவுண்டு வரும்போது என்ன பண்ண ஆஃப் பண்ணிட்டுக்கணும். இவங்க அப்படியே விட்டுக்கிறாங்க. என்னாச்சுன்னா, ஏன்னா இது வந்துட்டு அதிகமாக ஹை வோல்ட்டில் வேலை செய்யக்கூடியது. 110 வோல்ட் உள்ளே போய்ட்டு கிட்டத்தட்ட 1500 2000 வோல்ட்டு கிட்ட நமக்கு பிச்சு டிவிக்கு வரும். அது என்ன ஆகுதுன்னா, நமக்கு இந்த பாட்டு வந்துட்டு இந்த செக்ஷன் எல்லாமே வந்துட்டு லோ வோல்ட்டில் வந்து வேலை செய்யக்கூடியது. இந்த செக்ஷனு 5, 8, 12 இந்த மாதிரி தான் கம்மியான வோல்ட்டில் வந்து வேலை செய்யக்கூடியது இந்த ப்ராசஸரு. என்ன ஆகிக்குன்னா, இந்த ஆர்க்கிங் அடித்த உடனே இந்த மெயின் ஐசி போயிட்டுக்குது, இந்த ஏபிஎல் கூட இந்த ஜீனரும் போயிட்டுக்குது. ஜீனர் ஃபுல்லாக ஷார்ட் ஆகிட்டு இருந்துச்சுன்னா ஓரளவுக்கு ஐசி வந்து தப்பிச்சிட்டு இருக்கும். என்னன்னா இது வந்து லோ ஓம்ஸ் ஆகிடுச்சு. லோ ஓம்ஸ் ஆகினால என்னதுன்னா இந்த ஐசி போயிட்டுக்குது, மெயின் ஐசி. ஏற்கனவே மாற்றிட்டேன். சேம் இதே கிட்டு, இதே மாதிரி கிட்டு. சேஸ் நம்பரு CP 79B இதே சேம் கிட்ட இருந்தது. அதிலேருந்து அந்த ஐசியை மாற்றிட்ட உடனே கிளியராக வந்து படம் வந்துருச்சு. ஆனால் கலர் வரல. கலர்னால் ப்ளூவாக தான் ஓடுது. அதுக்கப்புறம் என்னடா அது ப்ளூவாக ஓடுதுன்னு சொல்லிட்டு பார்த்தா
நெக் போர்டில் வந்துட்டு இந்த கலரு டிரான்சிஸ்டர் ப்ராப்ளம் இருக்குது. ப்ளூ கலரு, இந்த ரெட்டு, ப்ளூ, க்ரீனு 3 வரும். அதில் வந்து ப்ளூ வந்துட்டு ப்ராப்ளமாக இருந்தது. மறுபடியும் அந்த ப்ளூ கலரில் வந்துட்டு இந்த டிரான்சிஸ்டர் ஷார்ட் ஆகிட்டு இருந்தது. இதையும் வந்து மாற்றிட்டேன். மாற்றின பிறகு நமக்கு பர்ஃபெக்டாக வந்துருச்சு. இது என்ன மொத்தம் வந்துட்டு ஒரு அந்த ஆர்க்கிங்கனால் என்னாச்சுன்னா நமக்கு நிறைய ப்ராப்ளம் வந்துருச்சு. இதில் எல்ஓடி போயிட்டு இருந்தது, எல்ஓடி போச்சுன்னு மாற்றியாச்சு. திரும்ப பிக்சர் வரலன்னு சொல்லிட்டு இந்த ஏபிஎல் ஃபால்ட்டு பார்த்தோம். அந்த ஏபிஎல் ஃபால்ட்டில் வந்துட்டு அந்த ஜீனர் மாற்றியும் வரல. 2வது வந்துட்டு இந்த மெயின் ப்ராசஸர் வந்து போயிட்டு இருந்தது. இதையும் மாற்றிட்டோம். இது மாற்றினதுக்கப்புறமா இன்னொரு பிரச்சனைனா இந்த கலர் வரல. இப்போ அந்த டிரான்சிஸ்டர் போயிட்டு ஷார்ட் ஆகிட்டதுனால இது ஒட்டு மொத்தத்துக்கு ப்ராப்ளம் யார் காரணம்னா இவர் தான், இந்த எல்ஓடி தான். இந்த பாருங்கள், பிரித்த எல்ஓடி தான். இந்த எல்ஓடி ஆர்க்கிங்னால் அது வந்து ஃபஸ்ட்டு ஒரு முறை ஆர்க்கிங் ஆனப்பவே அப்படியே விட்டுட்டு டெக்னீஷியன் வர சொல்லி அவன் பார்த்துருக்கணும். அவங்க என்ன பண்ணிக்கிறாங்க, போட்டு அப்படியே விட்டுருக்காங்க. அது நல்லா ஆர்க்கிங் அடித்து இவ்வளோ பிரச்சனை வந்து உருவாக்கிடுச்சு. அது அந்த உருவாக்குறனால தான் நமக்கு இவ்வளோ பிரச்சனை வந்திருக்கு. இருந்தாலும் ஒரு கஸ்டமர்கிட்ட நம்ம வந்துட்டு கிட்ட எடுத்துட்டோம். அது ரெடி பண்ணி கொடுத்தா தான் நல்லாயிருக்கும். கொஞ்சம் செலவு ஆகும், வேறு வழி இல்லை. என்ன பண்ணுறது, போயிடுச்சுல்ல, மாற்றி தான் கொடுக்குறோம். கிட்ட வந்துட்டு அங்கே இவ்வளோ வேலையை வந்துட்டு நம்ம கஸ்டமர் வீட்டில் வந்து பண்ண முடியாது. அதனால் என்ன பண்ணிட்டேன்னா கிட்ட எடுத்துன்னு வந்துட்டு எல்லாத்தையும் தரவாக செக் பண்ணி எல்லாத்தையும் வந்துட்டு நம்மக்கிட்ட ஸ்பேர் எல்லாமே இருந்தது. இது எல்ஓடி மட்டும் கடையில் வாங்கிட்டு வந்தேன். மற்ற ஸ்பேர் எல்லாம் இந்த ஐசி எல்லாம் ஏற்கனவே பழைய போர்டில் இருந்தது, எடுத்து போட்டேன். ஒரிஜினல் ஐசி தான் இது, பாருங்கள், ஒரிஜினல் தான் இந்த ஐசி. மாற்றியாச்சு. கிட்ட வந்துட்டு பக்காவாக ரெடி ஆயிடுச்சு. ஒன்றும் பிரச்சனை இல்லை நமக்கு. பாருங்கள், வந்துட்டு ப்ராப்ளம் உங்களுக்கு வந்துட்டு அட்டன் பண்ண முடிஞ்சால் நீங்கள் அட்டன் பண்ணுங்கள். முடியாத பட்சத்தில் யாருன்னா தெரிஞ்சுங்க இருந்தானா அவங்ககிட்ட கொடுத்து கிட்ட வந்து ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன ப்ராப்ளம், எதனால் வந்தது அப்படின்ட்டு அவங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஏன்னா நாம் தெரியாமல் ஏதாவது ஒன்று பண்ணிவிட்ட சின்ன பிரச்சனையை பெரிய பிரச்சனை ஆக்கி விட்டோம்னா அதுக்கப்புறம் செலவும் அதிகமாகும், திரும்ப வேலையும் அதிகமாகும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு நம்மளால் பண்ண முடிஞ்சால் பண்ணுங்கள். பண்ண முடியலன்றீங்களா, சீனியர் இருப்பாங்க, அவர்கிட்ட கொடுத்து நான் இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்குன்னா இது கொஞ்சம் அட்டன் பண்ணி கொடுனான்னு சொன்னால் அட்டன் பண்ணி கொடுத்துட்டு இந்த ப்ராப்ளம்னு கேட்டால் ஒரு சிலர் சொல்லுவாங்க, ஒரு சிலர் சொல்ல மாட்டாங்க. ஆனால் ஒரு சிலர் சொல்லுவாங்க. சொல்கிறங்கிட்ட நீங்கள் வந்துட்டு லிங்க் வச்சுக்கிங்க. அவர்கிட்ட எதனா சின்ன எதனா ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா நான் அதை கொஞ்சம் சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னா ஒரு சிலர் சொல்லிக் கொடுப்பாங்க. இவ்வளோதாங்க இந்த கிட்டில் வந்துட்டு ஒரு அந்த எல்ஓடி ப்ராப்ளத்தினால இவ்வளவும் பிரச்சனை வந்துச்சு. அது எல்லாத்தையும் நம்ம கிளியராக பண்ணி முடிச்சிட்டோம். இவ்வளோதாங்க.